வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம்னு வீட்டில் சொன்னாங்க. ஸோ அதனால் திருக்கச்சூரில் இருக்கிற மருந்தீஸ்வரர் கோயிலுக்கும் கச்சபேஸ்வரர் கோயிலுக்கும் போகலான்னு முடிவு பண்ணி சென்னையிலேருந்து கிளம்பியிருக்கோம். இந்த கோயில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. திருக்கச்சூர் அப்படின்ற இடத்துல இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலில் இறைவன் கச்சபேஸ்வரர், விருந்திட்டேஸ்வரர்னு சொல்லுவாங்க. இறைவி அஞ்சனாட்சி அம்மை. ஏன் விருந்திட்டேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு முறை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பசி ஏற்பட்ட போது சிவபெருமான் அந்தனர் உருவத்தில் திருவோடு ஏந்தி கச்சூர் பகுதியில் உள்ள பல வீடுகளில் பிச்சை எடுத்து உணவளித்த தலம். இதனால் மூலவருக்கு விருந்திட்ட ஈஸ்வர் என்று ஒரு பெயர் உண்டு. இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு இருக்குது. திருமால் ஆமை உருவில் கச்சபம், அதாவது மலை பாரத்தை தாங்கும் சக்தி வேண்டி சிவனை வழிபட்டதால் ஆதிக்கச்சபேசம் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி ஒரு புகழ்பெற்ற ஸ்தலத்தை முதல்ல தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் தான் நம்ம மருந்திட்டேஸ்வரருக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்றது சொல்கிறாங்க. நம்ம அடுத்ததாக வந்திருக்கிற கோயில் திருக்கச்சூர் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்தாச்சு. ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும் காரில் வந்தால் அந்த கோயிலேருந்து இந்த கோயிலுக்கு வரத்துக்கு. ஸோ காலையில் 7:30 மணிலேருந்தே கோயில் திறந்துருவாங்க. 12 மணி வரைக்கும் இருக்கும். சாயந்தரம் 5 மணிக்கு மேலே கோயில் திறக்கிறாங்க. ஸோ நீங்கள் எங்கேயாவது ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டு டைமிங் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வந்துடுங்க. இந்த கோயில் சிவபெருமான் மருந்தீஸ்வரராக இருக்கார். அம்மன் இருள் நீக்கி அம்மையார். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எடுத்துகிட்ருக்கோங்களா, இந்த மண்ணு தான் மருந்து. அதே தான் விபூதியாக பூசிக்கிறாங்க. அந்த கொடி மரத்துக்கிட்ட நீங்கள் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுட்டு உங்கள் கைகளால் இருக்கிற காசு ஏதாவது ₹1, ₹2, ₹10 அந்த மண் இருக்கிற இடத்துல போட்டுட்டு உங்களுக்கு தேவையான மண் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தினமும் சிவனை மனசார நினச்சி உங்களுக்கு உடம்பில் ஏதாவது பிணி, ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டிருந்தீங்க, இல்லை உடல் பிணி ஏதாவது இருக்குது அப்படின்னா சிவனை வேண்டிக்கிட்டு அந்த மண்ணை நீங்கள் தினமும் விபூதியாக நினச்சி உங்கள் நெத்தியில் இட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட நோய் சீக்கிரமாக குணமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை. நிறைய பேருக்கு இது நம்பிக்கையாக அவங்க இதை விபூதியாக எடுத்துக்கிட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களோட பிணியிலேருந்தும் நோயிலேருந்து விடுபட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க. இங்கே கிரிவலம் கூட போகிறதா சொல்கிறாங்க. நாங்கள் ஆனால் கிரிவலம் போகலை. இங்கே இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு கிணறு. இது ரொம்ப ரொம்ப பழைய கிணறு போல் இருக்குது. இந்த பக்கம் படியெல்லாம் வச்சுருந்தாங்க, இப்போ லாக் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி கொஞ்சம் வருஷம் முன்னாடி இந்த படியை யூஸ் பண்ணி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வரத்துக்கு, அபிஷேகம் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க மாதிரி தெரியுது. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் டைம் கிடச்சதுன்னா இந்த சைட் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. Thanks for watching and enjoy.